அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். இந்த தீபாவளிக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பைசன் திரைப்படத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மாரி செல்வராஜ் பேசுகின்ற அரசியல் என்பது எப்போதுமே ஒரு தரப்பு நியாயத்தை சொல்லி இன்னொரு தரப்பை குறை சொல்வது போல இருக்கின்ற அரசியல் இந்த திரைப்படத்திலும் இருக்கிறதா? இது தமிழர் ஒருமைக்கு எதிரானதா என்ற விஷயங்களை பற்றி தான் இன்றைய காணொளியில நாம பார்க்க இருக்கிறோம். தொண்ணூறுகள்ல தென் மாவட்டங்கள்ல இரு தரப்புக்கு இடையே நடந்த கலவரங்கள்ல அந்த சாதிய வன்மத்துல சிக்கிக்கொண்ட ஒரு அப்பாவி இளைஞன் தேசிய புகழ் அடைந்த விளையாட்டு வீரனாக மாறுகிற கதைதான் இந்த பைசன். எனவே இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக தமிழ் சமூகம் கேள்விப்பட்ட கதைதான். 90களில் தென் மாவட்டங்களில் இருந்த இரண்டு பெரிய ஆளுமைகள், ஒன்று வெங்கடேச பண்ணையார், இன்னொன்று பசுபதி பாண்டியன். இந்த இரண்டு ஆளுமைகளும் ஒரு கட்டத்தில் அவரவர் சார்ந்திருக்கின்ற சாதி பிரிவுகளின் தலைவர்களாக மாறி மோதிக்கொண்டதன் விளைவு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு கலவர சூழல் ஏற்பட்டது. அந்த சூழல்ல சிக்கிக்கொண்ட பைசன் என்ற காளமாடன் ஒரு தேசிய புகழ் அடைந்த விளையாட்டு வீரராக எப்படி மாறுகிறார் என்பதை தான் மாரி செல்வராஜ் இந்த திரைப்படத்தில் விவரிச்சிருக்கிறாரு. பொதுவாக மாரி செல்வராஜ் படம்னாலே ஏதோ ஒரு தரப்பை குற்றம் சாட்டுவது போல இருப்பது படம் பார்க்கிற பொதுவான தமிழ் சமூகத்திற்கு ஒரு நெருடலாகவே இருக்குங்க. அவருடைய முதல் படமான பரியேறும் பெருமாள், அந்த படத்தோட காவியத்தன்மை என்னன்னா, அந்த படம் யாரையுமே குற்றம் சாட்டாது. வரலாற்றின் போக்கில் ஒரு காலத்தில் நிகழ்ந்த இந்த ஏற்றத்தாழ்வுகளால் ஏற்பட்டிருக்கிற முரண்களை குறித்து உரையாட வாருங்கள் என்பதைத்தான் அந்த படத்தோட கிளைமாக்ஸ் நமக்கு சொல்லும். அந்த படத்தோட காவியத்தன்மையே, அந்த படத்தோட கிளாசிக்கே அதுதாங்க. ஆனால் இந்த திரைப்படம் என்பது அந்த திரைப்படம் போல இருக்கிறதா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. நடுவில் கர்ணனா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும், அது ஒரு தரப்பு நியாயத்தை வலிமையாக எடுத்து சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு தரப்பை வலிமையாக குற்றம் சாட்டியது. இது எப்படி இருந்துச்சுன்னா, பொதுவாக படம் பார்க்கின்ற பொது தமிழ் சமூகத்துக்கு மத்தியில் இது போன்ற திரைக்கதை அமைப்புகளை ஜீரணிக்க முடியாத ஒரு போக்கு நிலவனிச்சிங்க. ஆனால் இந்த பைசன் என்ற அந்த காளமாடன் இந்த திரைப்படத்தை உருவாக்கும் போதே மிக தெளிவா மாரி செல்வராஜ் என்ன நினைச்சிருக்கிறாருன்னா, தான் படத்துல நிகழ்த்திய அதே அற்புதத்தை இந்த திரைப்படத்திலையும் நிகழ்த்த வேண்டும் என்பதில் அவர் தெளிவா இருந்திருக்கிறாரு. அது கைகூடி இருக்கா என்பதுதான் இந்த படத்தின் மூலமா நாம அறிய வேண்டிய செய்திங்க. இந்த படத்துல கதையின் நாயகனாக துருவ் விக்ரம் நடிச்சிருக்கிறாருங்க. ஒரு புகழ்பெற்ற நடிகனின் மகனாக இருந்து கொண்டு இது போன்ற ஒரு சவாலான கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பது என்பது கொஞ்சம் சிரமம் தாங்க. ஆனாலும் அதையெல்லாம் விடுத்துட்டு இந்த கதாபாத்திரமாகவே மாறுவதற்கு கிட்டத்தட்ட 2 வருட காலமாக போராடி ஒரு தேர்ந்த கபடி வீரராக அவர் உருவாகி நிற்கிறாருங்க. சொல்ல போனா அந்த உடல் மொழியில ஒரு சின்ன சின்ன அசைவுல துருவ் விக்ரம் காட்டுற அந்த பிரமிப்பு இருக்கு பாருங்க, அது ரொம்ப பாராட்டத்தக்கதுங்க. அதே போல முகபாவனைகள், ஒரு இறுக்கமான முகபாவனைங்க. அதோட மட்டும் இல்லாம கபடி விளையாடுறப்போ அவர் காட்டுகிற சில உடல் மொழி இருக்கு பாருங்க, அதெல்லாம் கட்டாயம் பாராட்டுங்க. துருவ் விக்ரமுக்கு இது ஒரு லைஃப் டைம் கேரக்டருங்க. இந்த திரைப்படம் தென் மாவட்டங்களில் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய புகழ்பெற்ற கபடி வீரராக இருந்த மனத்தி கணேசன் அவர்களின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படம் மாரி செல்வராஜ் திரைமொழியில் இருக்கக்கூடிய அந்த வழக்கமான குற்றம் சாட்டுகிற முறைமையில் யாரை இந்த திரைப்படம் குற்றம் சாட்டுதுன்னு சொன்னால், இந்த திரைப்படத்தோட அழகியலே இந்த திரைப்படம் யாரையும் குற்றம் சாட்டலைங்க. 2 தரப்பிலும் நடந்த முக்கியமான பிரச்சனைகளை மையமாக வைத்துக்கொண்டு அதற்கு இடையில ஒரு பாதிக்கப்பட்ட இளைஞனின் வாழ்வியலை பற்றி இந்த திரைப்படம் பேசுதுங்க. தென் மாவட்டங்களில் இருக்கிற இருவரும் தமிழர் குடிகளுக்கு இடையிலான முரண்களை பற்றி இந்த திரைப்படம் போகிற போக்கில் சொல்லுதுங்க. அதற்கான காரணத்தையோ அதற்கான வரலாறையோ ஆவணப்படுத்த வேண்டிய நோக்கம் மாரி செல்வராஜ்கிட்ட இல்லை. அதற்கு மாறாக இப்படியெல்லாம் நடந்திருக்கு, ஆனால் இதுல ஒரு இளைஞன் தேசிய புகழ் அடையக்கூடிய ஒரு விளையாட்டு வீரனா எப்படி உயர்ந்தான்
அதைத்தான் மையமாக வைத்து மாரி செல்வராஜ் தன்னுடைய திரைமொழியை வடிவமைச்சிருக்கிறாரு. அதுதான் இந்த படத்தோட மிக முக்கியமான ஒரு அம்சமா நான் நினைக்கிறேன். இதுல பசுபதி பாண்டியன் பக்கத்தில் இருக்கிறது நியாயமா அல்லது வெங்கடேச பாண்டியர் பக்கத்தில் இருக்கிறது நியாயமா என்பதையெல்லாம் பத்தி அவர் விரிவா பேசலைங்க. ஆனால் மாரி செல்வராஜ் ஒரு முக்கியமான அரசியலை இந்த படத்துல பண்றாரு. அதாவது பசுபதி பாண்டியன் பக்கத்தில் இருக்கிற அவருடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் வெங்கடேச பண்ணையார் உதவியோட எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கபடி வீரராக உயர்ந்தார் என்பதை இந்த படத்தில் அவர் ஆவணப்படுத்தியிருக்கிறார். எனவே அந்த படத்தில் வர மிக முக்கியமான கதாபாத்திரங்களாக நடிக்கின்ற அமீரா இருக்கட்டும், லாலா இருக்கட்டும், ரெண்டு பேரும் பேசுகிற உரையாடல்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுறேங்க. அதில் அவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு காலத்தின் போக்கில் நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி மோதிக்கொள்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறோங்கிறத நினச்சி ரெண்டு பேருமே தனிப்பட்ட முறையில் நொந்துக்கிறாங்கிறத மிக நுட்பமான காட்சி மொழி மூலம் மாரி செல்வராஜ் இந்த திரைப்படத்தில் ஆவணப்படுத்தியிருக்கிறாரு. இதில் மேலும் வேற ஒரு சாதியை சேர்ந்த ஒரு இளைஞன் தனது கபடி டீமில் விளையாடணும்னு நினைச்சதும் அவனுடைய திறமைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதும் மேலும் தனக்கு எதிராக நடக்கின்ற அந்த கொலை சதிகளில் அந்த அப்பாவி இளைஞனுக்கு எந்தவித பங்கும் இல்லை என்று நம்புவதுமாக அந்த வெங்கடேச பண்ணையார் கதாபாத்திரத்தில் வருகிற அந்த லாலோட கதாபாத்திரம் மிக அழகாக தெளிவாக வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. அதே போல பசுபதி பாண்டியன் அந்த கதாபாத்திரத்தில் வருகிற அமீர் சொந்த சாதிக்குள்ளாக இருக்கின்ற அதிகார ஏற்றத்தாழ்வுகளை கேள்வி கேட்கிற காட்சிங்க. குறிப்பா அந்த கதாநாயகன் துருவ் விக்ரம் காதலிக்கிற அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்க போற தருணத்தில் அவன் காதலிக்கிறவனுக்கு தான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று அமீர் அங்க போய் அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்துகிற காட்சியில பேசுகிற வசனமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு மகிழுந்துல வரப்ப அமீர் தனது கூட்டாளிகளோட பேசிக்கொண்டு வருகின்ற வசனமாக இருக்கட்டும், எப்படி அது போன்ற ஆளுமைகள் சாதிய முரண்களை கையாண்டார்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியா அந்த காட்சி விளங்குதுங்க. மேலும் இப்படிப்பட்ட சாதிய முரண்களால் உண்மையிலேயே யார் பாதிக்கப்படுறாங்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. ஏன்னா இந்த சாதியை சேர்ந்தவங்க தங்களது சாதி தான் உயர்ந்தது என்று அவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க, இந்த சாதியை சேர்ந்தவங்க தங்களுடைய சாதி ஆதிக்கத்திற்கு உள்ளாக கூடாது, ஒரு காலத்தில் இருந்தது, இனிமேல் அதை பொறுத்து கொள்ளக்கூடாது, எனவே தன்னை ஆதிக்கம் செலுத்துபவர்களை அழிக்க வேண்டும்ங்கிற நோக்கத்தில் இந்த சாதி இருக்கிறாங்க. இப்ப இரண்டு சாதியும் மோதுறப்ப உண்மையில இதுல யாரு பாதிக்கப்படுறான்னு பார்த்தா இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த அப்பாவி மக்களுக்கு எந்த சாதியும் கிடையாதுங்க. ஒரே சாதியில் இருந்தாலும் கூட இப்ப அந்த படத்துல ஒரு காட்சி வருதுங்க. அந்த துருவ் விக்ரம் ஒரே சாதியை சேர்ந்தவர் தான், ஒரே ஊருக்குள்ள வசிப்பவர் தான். ஆனா சொந்த ஊரோட கபடி டீம்ல கூட அவருக்கு ஒரு குடும்ப பகையின் காரணமாக இடம் மறுக்கப்பட்டு கொண்டே வரத காட்டுறாங்கங்க. இதுல என்ன காரணம்னா, அதிகாரம்ங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சொல்லப்போனா சாதியத்தின் நுட்பமான வேறே அதிகாரம் என்பதை மாரி செல்வராஜ் இந்த படத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். இதுல மிக முக்கியமா கதாநாயகனின் தந்தையாக வருகிற பசுபதியோட நடிப்பு இருக்கு பாருங்க, அது நம்மளை பிரமிக்க வைக்குது. இந்த படத்துல லால் நடிச்சிருக்கிறாரு, அமீர் நடிச்சிருக்கிறாரு, துருவ் விக்ரம் நடிச்சிருக்கிறாரு, அப்புறம் அவர் சகோதரியா அந்த மலையாள நடிகை ஒருத்தவங்க நடிச்சிருக்கிறாங்க. எல்லாரோட நடிப்பும் பாராட்ட தகுந்ததாக இருந்தாலும் கூட எல்லாரையும் விட ஒரு படி அதிகமா பசுபதியோட கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. சொல்ல போனா பசுபதி தனது நுட்பமான முக பாவனைகள் மூலமாக ஒரு வலிமையான செய்தியை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறாருங்க. குறிப்பா தன் மகனை ஓட விட்டு கொண்டு தனது இடுப்புல ஒரு கத்தியை சொருகிட்டு சைக்கிள்ல போற அந்த ஒரு காட்சி, அந்த காட்சியில ஒரே நேரத்துல ஒரு ஆழ்ந்த குற்ற உணர்வும், இன்னொன்னு தனது மகனை காப்பாற்ற தான் எந்த எல்லைக்கு போவேங்கிற ஒரு ஆவேசமும் சேர்ந்து அந்த ஒரு உடல் மொழியை பசுபதி வெளியிட்டிருக்கிற முறை இருக்கு பாருங்க, அதெல்லாம் பிரமிக்க வைக்குதுங்க. இந்த திரைப்படத்துல பசுபதி செய்திருக்கிற அந்த கதாபாத்திரம் என்பது காலம் காலமாக பசுபதியோட மிகச்சிறந்த திரைப்பட வரிசையில முதல் இடத்துல இந்த கதாபாத்திரம் நிற்குங்க. இது போன்ற உண்மையான நிகழ்வுகளை பதிவு பண்றப்ப யாரோ ஒருத்தவரை ரொம்ப அளவுக்கு அதிகமா புகழ்ந்து விடுகிற போக்கும், யாரோ ஒருத்தவரை வில்லனாக சித்தரிக்கிற போக்கும் நிகழ்ந்து விடுகிற அபாயம் இருக்குதுங்க. இந்த திரைப்படத்துல அது போன்ற அபாயத்தை மிக கெட்டிக்காரத்தனமா மாரி செல்வராஜ் தவிர்த்திருக்கிறாருங்க. அதுல மிக முக்கியமா பசுபதி பாண்டியன் கதாபாத்திரத்தில் வருகிற அமீரோட கதாபாத்திரம்
ஒரு புரட்சிகர மனநிலை கொண்ட ஆதிக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கலகம் செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் வெங்கடேச பண்ணையார் காலமாக ஒரு பொருளாதார வசதி பின்புலம் கொண்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட வேறு சாதியில பிறந்த ஒரு இளைஞனை கண்டெடுத்து அவன் திறமையை கண்டறிந்து அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மனிதனாக காட்டப்படுவது இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் ஓரளவு யூகிக்க முடிகிற அளவுக்கு வச்சிருக்கிறாருங்க. இதுல பசுபதி பாண்டியனை குற்றம் சொல்றதா அல்லது வெங்கடேச பண்ணையாரை பத்தி குற்றம் சொல்றதா என்றெல்லாம் யூகிக்க முடியாம இப்படி நடந்துடுச்சே, காலத்தின் போக்குல இவ்வளவு பெரிய இரண்டு தரப்புலையும் கொலைகள் நடந்து முடிஞ்சிருச்சு, இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கேங்கிறது தான் படம் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிற பதைப்பதைப்பா இருக்குதுங்க. அதுதான் மாரி செல்வராஜ் நுட்பமாக இந்த திரைப்படத்தை கையாண்டிருக்கிற முறைமையாக இருக்கு. இந்த திரைப்படம் தமிழரோட ஓர்மைக்கு எதிரானதா இருக்கா என்று பார்த்தால் அப்படிலாம் இல்லைங்க. சொல்ல போனால் இது போன்ற சாதிய முரண்களால் எந்த தரப்பும் பாதிக்கப்படல, மாறாக இதுக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாத அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க என்பதைத்தான் இந்த படம் தனது வலிமையான திரைமொழியில சொல்லியிருக்கு. இந்த திரைப்படம் தமிழ் திரைப்பட வரலாற்றுல மிக முக்கியமான திரைப்படமா அப்படின்னு பார்த்தா ஒரு மிகச்சிறந்த திரைப்படம் தான். அதோட மட்டும் இல்லாம இப்ப சமீப காலமா சாதியத்தை பற்றி ஒரு உரையாடல் நடத்தக்கூடிய வகையில எந்த விதமான கலை படைப்புகளையும் உருவாக்க முடியாத ஒரு இறுக்கமான சூழல் நிலவுதுங்க. இங்க மதத்தை பத்தி பேச முடியாது, சாதியை பத்தி பேச முடியாது, யாரை பத்தி பேசினாலும் யாரோ ஒருத்தவங்களுக்கு எதிராக போகுது. அப்போ கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த படைப்பு சுதந்திரம்ங்கிறது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுதுங்க. ஒரு காலத்துல பாரதி ராஜா வேதம் புதிது என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்தாருங்க. அது போன்ற ஒரு திரைப்படத்தை இந்த காலத்துல எடுக்க முடியுமான்னு பார்த்தா எடுக்க முடியாதுங்க. அப்போ மாரி செல்வராஜ் இது போன்ற உரையாடல்களை உருவாக்குவதற்காக எடுத்திருக்கிற இந்த பைசன் காலமாடன் என்ற இந்த திரைப்படம் மிக முக்கியமான ஒரு படைப்பாகத்தான் கருத வேண்டியிருக்குங்க. அனைவரும் திரையரங்கில் சென்று இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் பேசக்கூடிய அரசியல் என்பது தமிழர் ஓர்மைக்கு நல்லதுதாங்க.